மகா, உனக்கு விஷயம் தெரியுமா? ஜாக்குலினுக்கு பையன் பிறந்திருக்கான். நான் மாமாவாயிட்டேன். என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. குழந்தை பிறந்துட்டா? ஏங்க, குழந்தை பிறக்கிற நேரம் பக்கத்துல இருந்து அவளை கவனிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எப்படிங்க இருக்கா? நார்மல் டெலிவரியா? யாருங்க ஃபோன் பண்ணா? அவ தான் பண்ணாளா? உங்ககிட்ட பேசினாளா? பொறு பொறு, எத்தனை கேள்வி? அவ பேசல, டேவிட் தான் பேசினான். எங்கங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல்லையா இல்ல வீட்லயா? குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டாங்களா? போதும் போதும், நிப்பாட்டு. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கலாம். 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னான். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னங்க என்ன பார்க்க வர சொன்னாலாம். என்னங்க சொல்றீங்க? உங்களை பார்க்க வர சொன்னாளா? ஏங்க, நிஜமாவா சொல்றீங்க? ஏங்க, அவன் மனசு மாறிட்டா? தெரியல மகா, என்ன மட்டும் வர சொல்லியிருக்கா. நான் போய் பார்த்துட்டு வரவா? என்னங்க கேள்வி? போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவ தான் விருப்பப்படலையே. நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. நான் குழந்தைய பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்கங்க. சரி மகா. ஏன் மகா, உனக்கு அவ மேல கோபமே வரலையா? என்னங்க பேசுறீங்க? அவ மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்வா. அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. இப்ப கூட எனக்கு அவ மேல எந்த கோபமும் வரல. ஆனா தனியா இருக்காளேன்னு மனசு வலிக்குதுங்க. அதான் டேவிட் இருக்காம்ல, நல்லா பாத்துக்குவான். ஏங்க, எனக்கு அம்மாவை போய் பார்க்கணும் போல இருக்கு. பார்த்துட்டு வரவா? நீ போறது தப்பு இல்ல மகா. ஆனா உங்க அம்மா உன்கிட்ட நல்லபடியா 2 வார்த்தை பேசினா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் உன் மேல கோவம் தானே படுறாங்க. அதுக்கு என்னங்க செய்யறது? அது அவங்க குணம், இது ஏன் குணம். எனக்கு அவங்கள பார்க்காம இருக்க முடியல. அவங்கள தேடுது. அதனால போயிட்டு வரவான்னு கேட்டேன். மகா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி மகா உனக்குள்ள இவ்வளவு பொறுமை இருக்கு? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். சும்மா எதையாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருப்பீங்களா? ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ சோ மச் டி. ஐ லவ் யூ டூங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மகா, என்ன சொல்லு. உங்களுக்கு ஜாக்குலின் மேல கோபமே வரலையா? ஏய் லூசு, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ என்கிட்ட வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல, எனக்கும் அவ மேல எந்த கோவமும் இல்ல. அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. அதுவும் எனக்காக தான் இருக்கும். அவளை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். எப்பவுமே என்னை எங்கேயுமே அவ விட்டு கொடுத்ததே கிடையாது தெரியுமா? டேவிட்டே அடிக்கடி சொல்லுவான், உன்னை விட்டே கொடுக்க மாட்டுக்கா, என்ன எங்க நின்னாலும் போட்டு கொடுத்துடுறான்னு. அவளுக்கு உங்க மேல பாசம் அதிகம்தான். ஆமா, அதுக்காக தான் ஜேம்ஸ் கூட அடிக்கடி கோவப்படுவான் தெரியுமா? அதெல்லாம் சரிங்க. உங்க தம்பி 2 நாளா முகத்தை உம்முன்னு வச்சிருந்தாரே, எதுக்குங்க? என்ன பார்த்து கூட மூஞ்ச திருப்பிக்கிட்டு போனாருங்க. எதுக்காக இருக்கும்? உன் தங்கச்சி எதையாவது சொல்லியிருப்பா, அதனாலதான் இருக்கும். வேற என்ன இருக்க போது? தெரியலங்க, அது ஒரு ஊசு. கொஞ்சம் முன் கோபம். மத்தபடி அவ ரொம்ப நல்லவங்க. அதானே, உன் தங்கச்சிய விட்டு கொடுப்பியா? ஆமா தாயே, நான் கிளம்பிட்டா நேராயிட்டு. அது சரி, தங்கச்ச பக்க பார்க்க போற ஆர்வத்துல அப்படியே துடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஒருங்க பலகாரம் இருக்குல்ல, அவளுக்கு எடுத்துட்டு போங்க. அதுவும் அதிரசம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை செஞ்சது அவகிட்ட சொல்லி கொடுங்க. லூசு, அம்மாவும் தான் என் கூட வர்றாங்க. என்னங்க, அப்ப என்ன மட்டும் வர சொல்லலையா? உன்னை வீட்டுக்கு வந்ததும் பாத்துக்கிறேன்னு சொன்னா போதுமா? அது சரி, அம்மையும் மகனும் போறீங்களாக்கும். சரி, போற வழியில என்னை எங்க அம்மா வீட்லயாவது விட்டுட்டு போங்க. சரி மகா, கிளம்பு. நான் போற வழியில விட்டுட்டு போறேன். சரிங்க.
பேசிட்டு இருக்காத. இல்ல சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. பிரெஞ்சு படிக்க தான் பள்ளிக்கூட்டு போறாளோ? அந்த பள்ளிக்கூடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல 2 பிள்ளைகளும் நல்லா படிக்குது. அதுவுல முந்தி படிக்கணும்னா நான் இன்னும் அழுக்கு நின்னு படிக்க வேண்டியதா இருக்கு. அதான் பிரச்சனையே தெரியுமா? அப்படி போட அறிவாளே. உனக்கு அப்போ பிரெஞ்சு பிரச்சனை இல்ல. உன்னோட நல்லா படிக்கிறவோ 2 பேர் இருக்காவோ. அவளோட எப்படிடா மிந்தலான்னு போட்டி போட்டுட்டு இருக்க. அப்படித்தானே? ஆமாடா. 2 பிள்ளைங்க என்னமா படிக்க தெரியுமா? என்கிட்ட பேச கூட மாட்டேங்குது. மூஞ்சி திருப்பிட்டு உட்கார்ந்துக்கறாளுவோ தெரியுமா? நீ ஓவரா சீனை போட்டுட்ட. உன் சீனை பார்த்துட்டு உன்கிட்ட பேசாம சும்மா கிடக்கலாம்னு நினைச்சிருப்பாளுவோ. ஆமா, சீனை போட்டாவோ சீனை போடுறதுக்கு என்னல இருக்கு? நாங்க வந்த பள்ளிக்கூடத்துக்கு கார்ல போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம். எங்க அப்பா அவ்வளவு காசு வச்சிருக்கு. எங்க அப்பா பெரிய கம்பெனில இருக்கு. அப்படி இப்படின்னு பெருமை பித்திருப்ப. அதனால தான் பேச மாட்டேக்கழுவோ. இல்லடி திருட்டு முழி முழிக்கிற. அப்படி ஏதாவது சொன்னியா? அப்படிலாம் சொல்லலல. நாங்க சிங்கப்பூர்லாம் டூர் போனோம். அத வாங்கணும், இது வாங்கணும். பெரிய கார்ல ஊடி சுத்த போனோம்னு சொன்னேன் தெரியுமா? ஏமட்டி இருக்குற? இப்படி எல்லாம் மாட்டி இருக்குது. அவங்களே பாவம் கஷ்டப்படுறவங்கட்ட போய் நான் சிங்கப்பூர் போனேன், அங்க போனேன், இங்க போனேன் பெருமை பித்துவியோடி. எடி வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாது. போட்டி போடுங்கடி. நமக்கு மேல இருக்கவன்ட்ட போட்டி போடு. நம்ம மேல இருக்கிறவன் எப்படி இருக்கான், அப்படி இருக்கான், நானும் அதுக்கு மேல போகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினை. எப்ப பார்த்தாலும் கீழே இருக்கவங்கட்ட போய் நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி இருந்தேன் தெரியுமான்னு பீக்க சொல்லி கொட்டி உனிய. இல்ல நான் சாதாரணமா தானே சொன்னேன். எடி நீ சாதாரணமா சொன்னாலும் அது அடுத்தவங்க மனசை கஷ்டப்பட்டுன்னு நினைச்சியாடி. அப்படி எல்லாம் பெருமை பித்த கூடாது. அதான் அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட பேசவே இல்லை. நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் சீண்டி விடுற தெரியுமா? என்னன்னு சொல்ற? ஆமா, அவங்க அப்பா அம்மாடே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாம தானே இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து படிக்கிறாங்க. இங்கேயும் போயிட்டு நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி இருந்தேன் தெரியுமா, கார்ல வந்தேன் தெரியுமா, எங்க தாத்தா பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா, அப்படி இப்படின்னு பீத்துனா அவங்களுக்கு மனசு கஷ்டப்படாதா? நான் தானே இப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் தானே கஷ்டப்படுறேன். அவங்க காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. நீ எப்பவோ ஒரு தடவை கஷ்டப்பட்டா அதெல்லாம் கஷ்டமாயிடுமா? இங்க பாரு, அவங்ககிட்ட போய் இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? சாரி சொல்லு. நாளைக்கு இப்படி பெருமை பித்தாம என்னமோ ஒழுங்கா பேசு. அவங்களும் அவங்ககிட்ட ஒழுங்கா பேசுவாங்க சரியா? சரிண்ணே. சரி வீஞ்சிட்டு இருக்காத, சாப்பிட வா. இது பாப்பா உனக்கு பிடிச்ச ரவா லட்டு அம்மா செஞ்சு வச்சிருக்கு. சாப்பிட வா. என்னன்னு சொல்ற? ஆமாடி பாப்பா, அம்மா நேத்து செனிக்கு பிடிக்குமே அப்படின்னு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா? அப்படியே மகாச்சிட்டியும் அம்மா கூட சேர்ந்து அப்படியே செஞ்சாங்க தெரியுமா? நிஜமாவா சொல்ற? நிஜமா தாட்டி சொல்றேன். சரி வா. சரிண்ணே. ஏய் ருக்கு, என்னாச்சு? ஏன் இப்படி உம்மன் உட்கார்ந்துருக்க? என்னடி என்னாச்சு? என் நேரம் உட்காந்துருக்கேன். யார்கிட்ட போய் என்னத்து சொல்ல? ஆமா, எங்கேயோ கிளம்பணும்னு சொன்னீங்களே, கிளம்பலையா? அதெல்லாம் கிளம்பணும். நீ என்னன்னு சொல்லு. ஏன் இப்படி உம்மன் உட்கார்ந்துருக்க? இங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துட்டான். அதுவும் ஆம்பளை பிள்ளை. உனக்கு எப்படி தெரியும்? என் அக்கா கறி பேசிக்கிட்டு இருந்தா, அதை வச்சுதான் தெரியும். அதுவும் இல்லாம உங்க அண்ணன் குழந்தைய பார்க்க போறாராம். அவதான் பேச மாட்டல்ல, பின்ன இவன் எதுக்காக அங்க போறான்? நானும் அப்படிதான் நினைச்சேன். சரியான ஆளுதான். உங்க அண்ணனை மட்டும் கூப்பிட்டு விட்டுருக்கலாம். என்னடி சொல்ற? எங்க அண்ணனை கூப்பிட்டு விட்டுருக்காளா? எங்க அண்ணன் மட்டும் தான் போறானா? உங்க அக்கா போலியா? உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் போறாங்களாம். போதுமா? அப்ப நானும் போய் பார்த்துட்டு வருவா. ஆமா, உங்களை வாழல வச்சு விருந்து வைக்கிறாளாம். போங்க. வெக்கம் கட்டு போய் எந்த மூஞ்ச கொண்டுட்டு போறீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? அந்த டேவிட் தான் உங்களுக்கு தகவல் சொன்னானா? ஒருத்தரும் சொல்லல. மதியாத வீட்டுக்கு என்னத்துக்கு போகணும்? அதுவும் சரிதான். என்கிட்டதான் அவன் பேசவே இல்லையே. எப்படி பேசுமா? உங்ககிட்ட என்ன இருக்கு? எப்படி மதிச்சு பேசுமா? உங்க அண்ணன் கிட்ட பேசினா ஏதாவது காரியம் ஆகும். உங்க அண்ணன் நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா போய் நிப்பாரு. அவரு எல்லாத்தையும் சால்வ் பண்ணாரு. அதுவும் என் அக்கா கறி நல்லா சீனை போட்டு எல்லாருக்கிட்டையும் குடிசிங்கம் போட்டிருக்கா. அதனால அவளையும் கூப்பிடுவாங்க. நம்மள எங்க இருந்து கூப்பிடுவாங்க? நம்ம தான் எதுனாலும் பட்டு பட்டுன்னு நேர்ல பேசுறோம்ல. நம்ம பேசுறதுதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்க. உண்மையை சொன்னா எல்லாருக்கும் குத்தமா தான் இருக்கு. என்ன செய்யறது? சரி சரி, லூசு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காத. இப்ப கூப்பிடல, அதை நினைச்சு பேசி என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு அவளை பேசியிருக்க. அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டா. ஆமா, அவ கூப்பிடலன்னு தான் அழுது. ஆனா காரியமா தான் கூப்பிட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். உங்க அண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருப்பாளா இருக்கும். கொடுத்தா கொடுத்துட்டு போறா, விடு. தேவையில்லாம எதையாவது பேசி குழப்பத்தை உண்டு பண்ணாத. நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. அதானே, வாய திறக்க விட மாட்டீங்க. வேற என்ன பண்றது? கிளம்பித்தானே ஆகணும்.
கிளம்புற சாமி கிளம்புங்க. என்கிட்ட இப்ப எதுக்கு சலிக்கிற? நான் என்ன பண்ணட்டும்? நான் ஏதாவது தப்பு பண்ணேனா என்ன? வேற யார்கிட்ட சலிக்க முடியும்? உங்ககிட்ட தான் சலிக்க முடியும். நான் போய் வேலையை பார்க்குறேன், நீங்களும் வேலையை பாருங்க. வேற என்ன பண்றது? குழந்தை பிறந்த விஷயமே உங்களுக்கு தெரியல. உங்களெல்லாம் இந்த வீட்டில் டம்மியா தான் வச்சிருக்காங்க. உங்க அம்மா ஏதாவது விஷயம் சொல்லிச்சா? ஒன்றும் சொல்லல. எப்படி சொல்லுவாங்க? சரி வீடு இருக்கு, இப்ப அதை பேசி என்ன பிரயோஜனம்? எங்க அம்மா தான் என்னவோ தெரியல என்கிட்ட முகத்தை தூக்கி வச்சிருக்காங்க. முகம் கொடுத்தே பேசல. முகம் கொடுத்து பேசாதவங்கிட்ட என்ன என்னன்னு கேட்க சொல்ற? ஐயா சாமி, நீங்க ஒன்னும் கேட்க வேண்டாம். என் அப்பா கிட்ட நகை கேட்டிருந்தல, அவர் அது தாரேன்னு சொன்னாரு. அதனால அவரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு அதை வாங்கிட்டு நான் வேலைக்கு வந்துடுறேன். நீங்க அப்படியே வந்து சேருங்க. சரி ருக்கு, எது செஞ்சாலும் பார்த்து கவனமா நிதானமா யோசிச்சு பண்ணு. நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பிதான் ஒரு பிரயோஜனம் இல்லல. வாயை முடிக்கிட்டு கம்மனி இருங்க. வேற என்ன பண்றது? நான் தான் கையால் ஆகாதவன் ஆயிட்டுல, வாய திறக்காம தான் இருக்கேன். போதும், நீயும் என்ன அவமானப்படுத்தாத. இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. என்கிட்ட மட்டும் தான் ரோசம். உங்க அம்மா எந்த விஷயத்துலயாவது உங்ககிட்ட தலையிடுதாங்களா? என்ன செய்ய, எல்லாத்துலயும் மூத்தவ அவ தான். அதனால அவளை தூக்கி வச்சு தாங்குறாங்க. நம்மளை கண்டாதான் யாருக்கும் ஆக மாட்டேக்கே. என்ன செய்யறது? புலம்பிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. நான் வாரேன். சரி பார்த்து போ, கவனமா இரு. ஐயா சாமி, நான் பாத்துக்கிறேன். நீங்க குழந்தைய கொண்டு பிளே ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்புங்க. சரி ருக்கு.